வெல்கம் டு தேவிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஷ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பருப்பு ரசமும் கத்திரிக்காய் கொச்சியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா தேவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பருப்பு சாதம் வேகிறதுக்கு முன்னாடியே நான் பருப்பை ஊற வச்சுட்டேன். இப்போ சாதமும் வடித்தாச்சு. அப்போ பருப்பும் ஊறி இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஜீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய். பருப்பு மேலே பொங்கி தட்டாமல் இருக்கிறதுக்கும் பருப்பு வேகிறதுக்கும் தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ பருப்பை வேக வச்சு நான் எடுத்துருக்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கிறேன் பருப்புக்கு தேவையான அளவுக்கு. இதை நல்லா கிண்டி கொடுத்துடலாங்க. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கரண்டி சூடாகவும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகவும் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு வெடிக்கும். அது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 வத்தல் கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை தாளிச்சதை பருப்பில் சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதாங்க. இப்போ பருப்பு ரசத்துக்கு இப்போ பருப்பு தாளித்து எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அதே ஸ்டவ்வில் கடாய் சூடாயிடுச்சு. கடாய் சூடானும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானும் அது கூடவே கடுகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். கடுகு ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸில் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நான் கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் கொச்சின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ பருப்பு வச்சுருக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் கொச்சி வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கொச்சி நம்ம வதக்கிட்டு பழைய சாதத்து கூட நம்ம சைடு சாதத்து சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க. இப்போ மூடி போட்டு வதக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பூண்டு. இப்போ இதை நம்ம தட்டி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அதை கிண்டி விட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம சிம்மிலே போட்டு மூடி போட்டே நம்ம அந்த வேர்வை தண்ணியில் வதக்கி எடுத்துக்கிறலாம். நல்லா கொஞ்சம் குலைவாக வதக்கினாலும் இந்த கொச்சி நல்லா இருக்குங்க, கத்திரிக்காய் கொச்சி. இப்போ கத்திரிக்காய் வச்சுட்டு ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இடையில நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு கூட கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கொச்சி ரெடி ஆயிடும். அருமையாக இருக்குங்க. இதில் கொஞ்சம் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஒரு அருமையான கத்திரிக்காய் கொச்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசத்துக்கு பருப்பும் ரெடி ஆகிடுச்சுங்க.
எடுத்து நம்ம ரசம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குலைவாக நம்ம மசிச்சு விட்டு நல்லா குலைவாக எடுத்துக்கணுங்க குச்சிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ரசத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு தண்ணி வேக வச்சுருந்தீங்களா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு, அது கூட வத்தல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகம் இடிச்சது அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரசத்தையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இது இப்போ நம்ம முறைக்கட்டவும் நம்ம இறக்கிடலாம். இது கூட நம்ம மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு ரசமும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சோறும் வடிச்சிட்டேன். இப்போ சூப்பராக ஒரு அருமையான பருப்பு ரசம், கத்திரிக்காய் குச்சி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சீனி, இப்போ ஒரு அருமையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்பளம் பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். இது நான் இப்போ மோதிர அப்பளம் எடுத்துருக்கேன். இப்போ அப்பளம் பொரிஞ்சிருச்சு, அதை எடுத்துக்கலாம். இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ஒரு அருமையான சிம்பிளான ஒரு லன்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. பருப்பு ரசம், கத்திரிக்காய் குச்சி, அப்பளம் பொரிச்சிருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டை ஆம்லேட் எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.